வணக்கம். தங்கலான் படம் படம் பார்த்தேன். ப்ளஸ் இது நிறைய பேருக்கு ரிவ்யூவும் பார்த்தேன். எவ்வளோ படம் பார்க்குறீங்க, எவ்வளோ ரிவ்யூ பண்ணுறீங்க, கொஞ்சம் கூட என்ன சொல்கிறது, ஒரு ஒரு அனலைஸே இல்லாமல் இந்த ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணுது. இந்த தங்கலான் படத்தை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி படம் கிடையாது. ஏன்னா இருக்கிறது அப்படியே இருக்கிறதா சொல்கிறதுக்கு வந்து இது வந்து டாக்குமெண்ட்ரி கிடையாது. இந்த கதையை வந்து கண்டிப்பாக வந்து ஃபேண்டசி கலந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம இதுவரையிலையும் நம்ம கேள்விப்பட்ட கதைகள் எல்லாமே ஆல்மோஸ்ட் ராமாயணம் ஆகட்டும், மகாபாரதம் ஆகட்டும், எந்த கதைகள் சொன்னாலும் வந்து ஃபேண்டசியோடு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த கதைகள் படிக்கக்குள்ள நிறைய ஃபேண்டசியான விஷயங்கள் எனக்கு இருக்குது. இப்போ நீ எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, 1001 நிறைய பேர் இந்த 1001 வந்து ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு போயிருக்காங்க. ப்ளஸ் கதை இல்லாமல் நம்முடைய பொக்கிஷங்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் முன்னோர்கள் பண்ணிட்டு வச்சுருக்காங்க. அது எல்லா இடத்துலையும் தெரியும். ஸ்பெஷல் பார்த்தோன்னா இந்த பாம்புக்கும் மனுஷனுக்கும் ஏதோ ஒரு லிங்க்கு கண்டிப்பாக அது இருக்குது. நிறைய கோயில்கள் பார்க்க முடியும், நம்ம இது புராண கதைகள் பார்க்க முடியும். எக்ஸாக்டாக வந்து இதனால் வெளியும் எக்ஸாக்டாக சயின்டிஃபை பண்ண முடியல, என்ன நம்மளுக்கு பாம்புக்கும் மனுஷனுக்கும் என்ன ஒரு தொடர்புன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து சில கதைகள் உண்மையாக இருக்கும், இல்லை கட்டுக்கதைகளாக இருக்கும். கதை வழியாக தான் வந்து நம்ம எல்லாமே வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவர் கேள்விப்பட்ட கதைகளையும் ப்ளஸ் அவர் கிடைச்சிருக்கிற டாக்குமெண்ட்ரியும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஜனரஞ்சகமான படம் எடுத்திருக்காரு. நீங்கள் எல்லாமே சொல்ல போனாக்க இதனால் வெளியும் இப்போ இருக்க கொஞ்சம் ஜென்ரேஷன் வெளியும், அதுக்கு முன்னே ஜென்ரேஷன் வெளியும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லை ஹஸ்பண்டுக்கும் மட்டும் அவ்வளோ வந்து கொஞ்சம் இன்டைரக்டாக தான் கொஞ்சம் பேச்சுவார்த்தைலாம் என்ன இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 1980 அந்த காலகட்டம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரொமான்ஸு, அந்த ஹஸ்பண்டு கணவர்கள் அந்த பேச்சுவார்த்தை அதெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலிட்டியாக இருக்குது. பட் அதெல்லாம் நீங்கள் ரிவ்யூ பண்ணணுன்னாக்க இந்த படத்தை வந்து இந்த படமே வந்து நீ ரிவ்யூ சொல்ல முடியாது. சிலதை வந்து படத்துக்காக சேர்த்துருக்காங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்கள். ஏன்னா ரஞ்சித்துக்குன்னு ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது. அந்த கதைக்கு அவருடைய பாணியில் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து டாக்குமெண்ட்ரி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இந்த படத்தை வந்து நான் பார்க்கக்குள்ள ஒரு என்ன பிரமிப்பாக தான் பார்த்தேன். ஏன்னா பேக்ட்ராப்பு எல்லாமே என்ன பிரமிப்பாக தான் இந்த படத்தை பார்த்தேன். போர் அடிக்காமல் போச்சு இந்த படத்தை. கண்டிப்பாக எவ்வளவோ வந்து மசாலா படம் பார்க்குறோம், அன்வான்ட் படத்தை பார்க்குறோம். ஏன்னா வந்து இது டாக்குமெண்ட்ரி இது எடுத்திருந்தால் இது எத்தனை பேர் இது பார்த்துருப்பீங்க. படம் கொஞ்சம் ஃபேண்டசி கலந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து என்ன பாலா படம் மாதிரி ரொம்ப ராவெலாம் வந்து இந்த படம் வந்து எடுக்கலை. எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் படம் எடுத்திருக்காரு. உண்மையிலே வந்து எல்லா கேரக்டரும் பசுபதி கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் இது என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. பார்வதி கேரக்டரு, விக்ரம் கேரக்டர் கொஞ்சம் நல்லா வந்து ரொமான்ஸ். பார்வதி வந்து கொஞ்சம் அவங்களுடைய படம் அவங்க ஃபேன்ஸ் ஆகட்டும் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், ரொம்ப சூஸாக தான் பண்ணுவாங்க. இந்த கேரக்டருக்காக ஆல்மோஸ்ட் அவனுடைய முடிஞ்சளவு பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா தாராளமே பண்ணியிருக்காங்க. கதைக்கு தேவைப்படுறதுனால கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபேண்டசி ப்ளஸ் இன்னும் ரியாலிட்டி தான் இந்த படம். ரொம்ப டீப்பாகலாம் போய் இது அனலைஸ் பண்ணுறதுக்கு இல்லை. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம தேவையில்லாத படத்துக்கு விட்டு கொலை ஆஸ் மசாலா இருக்கிற படத்துக்கு 500 கோடி இல்லை 1000 கோடின்னு நம்ம கலெக்ஷனை வந்து வாரி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லான மசாலா படத்துக்கு
சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும். ரொம்ப மோசமான இது படம்லாம் அது கிடையாது. இந்த ரிவ்யூக்கு இந்த ரிவ்யூ சொல்கிற மாதிரிங்களா அவ்வளோ மோசமானலாம் பாருங்கள். நீங்கள் படத்தை பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஃபேமிலியோட பாருங்கள். ஓகே, பாய்.